இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ளதான ஒரு வேத பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்கவே முடியாமல் இருந்தது. அன்பின் தெய்வமே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வேத பகுதியின் மூலமாய் இந்த திருச்சபையார் அறிந்து கொள்ளப் போகிற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த செய்தி வெப்சைட் மூலமாய் இந்த உலகமெங்கும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த வேத வசனங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இடிக்கப்பட்ட காரியங்களை கட்டுவீராக, நிர்மூலமானவைகளை மறுபடியும் கையில எடுப்பீராக, மரித்த காரியங்களை உயிர்த்தெழ செய்வீராக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருவரோடு பேசுவீராக. ஆவியானுடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இது தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம். இதே அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 3 முறை தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். அதற்கு பிற்பாடு உயிர்த்தெழும் பொழுது அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசிவிட்டு சென்றார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது தரிசனம், உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த இந்த 3வது தரிசனம் பலவிதமான காரியங்களை உணர்த்துகிற ஒன்றாயிருக்கிறது. நாம் வாசித்த ஒரு வேத பகுதி, இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் ஊழியம் செய்த பிள்ளைகள், அவரோடு கூட ஜெபித்தவர்கள், அவரோடு கூட பிரயாணப்பட்டவர்கள், அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் பின்மாற்றமான ஒரு நிலைக்கு போகிறார்கள். ஊழியம் செய்தவர்கள், ஊழியத்துக்கு வந்தவர்கள், இயேசுவை நம்பி வந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் அதை விட்டுவிட்டு மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லி மீன் பிடிக்க போகிறார்கள். அப்படி மீன் பிடிக்க போகும் பொழுது அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை. இயேசு கரையிலே நிற்கிறார். அவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் ஏதாவது சாப்பிட இருக்கா? அவங்க சொன்ன, ஒண்ணும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர், நீங்க படகுக்கு வலதுபுறமா வலையை போடுங்கள் என்று சொல்ல, அவங்க வலதுபுறமாக தங்கள் வலைகளை போடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இழுக்க முடியாத அளவுக்கு
திரளான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அகப்படாத மீன்கள், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தையிலே திரளாய் கிடைத்தது. ஆமென். இயேசு சொல்லும் ஒரு வார்த்தையிலே நமக்கு திரளான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தினுடைய கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் மிக ஆழமானவைகள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே வேத வசனம் ஆரம்பிக்கிறது. திபேரியா கடல் என்று சொன்னால் அதற்கு 3 விதமான பெயர்கள் இருக்கிறது. ஒன்று கலிலேயா, இன்னொன்று திபேரியா, இன்னொன்று கினரோத் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இதற்கு ஒவ்வொரு விதமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திபேரியா கடல் உருவான விதம் எப்படி என்று சொன்னால், எருசலேமுக்கு பக்கத்திலே எர்மோன் மலை என்று சொல்லி ஒரு மலை இருக்கிறது. இந்த எர்மோன் மலையில இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி அது பெரிய சமுத்திரமாய் மாறிவிடும். இந்த திபேரியா கடலின் ஆழம் ஏறக்குறைய 80 முதல் 700 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திரளான நிறைய தண்ணீர் மட்டம் நிறைந்த பகுதிதான் திபேரியா கடல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தண்ணீர் நிறைந்த இந்த மட்டத்துக்குள்ளே ஏராளமான மீன்கள் இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு பெரிய கடலுக்குள்ளே எப்படி இந்த சீஷர்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படாமல் போனது என்பது மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு கேள்வியாயிருக்கிறது. ஒரு பெரிய கடல் பகுதி, 700 அடி ஆழமுள்ள பெரிய கடல் பகுதி, ஏராளமான மீன்கள் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த 3வது தரிசனத்தின் முதல் சம்பவம். இதற்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை சிந்திக்க வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. முதலாவது சொல்லுகிறேன், திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷனுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மறுபடியும் again and again மறுபடியும் இயேசு தன்னை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்? என்ன காரணம்? இயேசு தன்னை புதிதாய் இப்பொழுது வெளிப்படுத்தவில்லை. இதற்கு முன்பாக 2 தரிசனங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை பூட்டின வீட்டுக்குள் உள்ளே புகுந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்பொழுது தோமா இல்லை. மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு தோமா அங்கே இருக்கிறான். 2வது முறையும் அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார். 2 தரிசனங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதோடு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தன் கைகளை காண்பித்தார். இந்த கையிலே இருக்கக்கூடிய காயத்திலே உன் விரலை விடு, என் விழாவிலே இருக்கக்கூடிய காயத்திலே உன் விரலை விடு, தோமாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியானால் இயேசு தன்னை மாம்சத்தோடு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா? மாம்சத்தோடு, ஏதோ ஆவி மாதிரி வந்து இல்ல. ஏன்னா ஆவியை ஒரு மனிதனால தொட்டு பார்க்க முடியாது. கையை கை உண்மையா இருந்தாதான் அந்த கைக்குள்ள விரலை விட்டு பார்க்க முடியும். விழா உண்மையா இருந்தாதான் விழாவுக்குள்ள விரலை போட்டு பார்க்க முடியும். இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிறார். நீங்க 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, உன் கையை எடுத்து என் விழா எலும்புல போடு. அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு இங்க ஆவியாய் வரவில்லை. இயேசு மாம்சத்தோடு வந்து நின்றிருந்தார். சொல்ல மாட்டீங்களா?
மாம்சத்தோடு வந்து நிற்கிறார். 2 முறை ஆண்டவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தான் மரித்தேன், உயிர் தெழுந்தேன், உங்களுக்காக நான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன், பாடுகளை பட்டேன் என்று தேவன் அவர்களுக்கு நல்ல விவரித்து காண்பித்திருக்கிறார். தரிசனங்களை கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு என்ன சந்தோஷம்? மரித்து போன இயேசு மறுபடியும் உயிரோடு வந்து விட்டார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் சொல்லி செய்யாதவர் அல்ல. அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் பாதாளத்தை வென்றவர். அவர் சாத்தானின் வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டவர். அவர் ஜெயம் கொண்ட தேவனாய், மரணத்தை பரிகரித்த தேவனாய் இப்பொழுது உயிரோடு நிற்கிறார். இதை பார்த்து சீஷர்களால் சந்தோஷம் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எந்த மனிதனும் மரித்து உயிர் தெழுந்து இப்படி வந்து விழாவை காண்பித்தது அவர்கள் பார்க்கவில்லை. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். மரித்து போன தங்களுடைய போதகர், தங்களை வழிநடத்தின தங்களுடைய போதகர் இப்பொழுது உயிரோடு வந்து விட்டார். 2 முறையும் இந்த காட்சிகளை கண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமிக்கிறார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுது, மறுபடியும் இயேசு தன்னை சீஷர்களுக்கு காண்பித்தார். ஏன் இந்த மறுபடியும் என்கிற சொல் வெளிப்படுகிறது? மறுபடியும் இயேசு ஏன் வர வேண்டும்? மறுபடியும் இயேசு இவர்களை சந்திக்க வர வேண்டிய காரணம் என்ன? ஏன் இயேசு தன்னை மற்றவர்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு மறுபடியும் வெளிப்படுத்த வேண்டும்? 2 முறை வெளிப்படுத்தி இருந்தும், 2 முறை தானே யார் என்பதை வெளிப்படுத்தி இருந்தும், 2 முறை தான் மரணத்தை ஜெயித்தவர் என்பதை நிரூபித்திருந்தும் இவர்கள் பின்மாற்றமாய் போய்விட்டார்கள். அல்லேலூயா. பின்மாற்றமாய் போய்விட்டார்கள். 2 முறை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், உயிர் தெழுந்து. இப்பொழுது பின்மாற்றமா போயிட்டாங்க. இப்ப நான் சிந்தித்து பார்த்தேன், இயேசு மறுபடியும் நம்மை சந்திக்கிறவர். ஏன் தெரியுமா? இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு சீஷர்களை நேசித்தார். அதனாலதான் அவங்க என்னதான் பின்னாடி போனாலும் அவர் அவங்களை விடுறதா இல்லை, மறுபடியும் அவர்களை சந்திக்கிறார். நீ பின்மாற்றமாய் போனாலும், நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும், தேவன் தன்னை உனக்கு வெளிப்படுத்தி இருந்தோம், நீ தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போனாலும் தேவன் இவன் போனா போகட்டும் விடமாட்டார். மறுபடியும் 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 இயேசு நம்மை தேடி வருகிறவர். ஆமென். நான் இங்கே ஆண்டவருடைய மேற்கொள்ளுகிற அன்பை பார்க்கிறேன். இயேசுவே, உம்மை விட்டு தூரமாய் போனார்கள். ஆண்டவரே, தரிசனங்களை பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம், விழாவை பார்த்தோம், கை விரல்களை பார்த்தோம். அவர்கள் நம்பாமல் கொஞ்ச நாளைக்குள்ள மறுபடியும் அவங்க இருதயம் பின்மாற்றமாய் போனது. மறுபடியும் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனா இயேசு விட்டு போனாரா? இவன் தேவையில்லை, இவன் இப்படித்தான் அப்படி தூக்கிட்டு போனா, தூக்கி எறிஞ்சிட்டாரா? இல்ல. பைபிள் சொல்லுது, மறுபடியும் இயேசு தன்னை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். எப்பொழுதுமே இயேசு தான் சந்தித்தவனை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, மறுபடியும் சந்திக்கிறவர், மறுபடியும் சந்திக்கிறவர். உன்னை மறுபடியும் இயேசு இந்த காலை வேளையிலே சந்திக்கும்படி வந்திருக்கிறார். உன் வீட்டு ஆண்டவர் மறுபடியும் சந்திக்கும்படி வந்திருக்கிறார். நீ எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும், நீ எவ்வளவு ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருந்தாலும், இயேசு என்னை நேசிப்பாரா? இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? இயேசு எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தருவாரா? அவர் மறுபடியும் வருகிற தேவன். மறுபடியும் வந்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தையிலே ஆண்டவருடைய அளவற்ற அன்பு இருக்கிறது. ஆண்டவருடைய அளவற்ற அன்பு இருக்கிறது. அவர் போயிருக்கலாம், அவருக்கு இவர்களை கொண்டுதான் பெரிய விஷயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யூதாஸ் போனா பின்னாடியா போனாரு? போகலையே. யூதாஸ் மனம் திரும்ப வைக்கணும் முயற்சித்தாரா? முயற்சிக்கலையே. யூதாஸ் கிட்ட அவன் செய்யற பாவங்களை குறித்து கண்டிச்சு ஏதாவது உணர்த்தினாரா? இல்லையே.
ஆண்டவர் இவங்களை அதிகமா நேசித்தார். தான் நேசிக்கிறவனுக்காக மறுபடியும் மறுபடியும் எத்தனை முறை வேண்டுமானாலும் வருகிற தேவன். ஆமென். இன்னைக்கு காலை வேளையில சொல்றேன், மறுபடியும் இயேசு நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு உங்களை சந்திப்பார். மறுபடியும் இயேசு உங்களை சந்திக்க போகிறார். கை அசைச்சு துதிப்போம். ஆண்டவரே, மறுபடியும் நீர் என்னை சந்திப்பேன். இந்த காலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன், என் வீட்டை சந்திப்பேன், என் தேவைகளை சந்திப்பேன். உம்மை விட்டு நான் எவ்வளவு தூரமாய் போனாலும் ஆண்டவரை இவன் வேண்டான்னு விட்டுற மாட்டீங்க. என்னை மறுபடியும் சந்திக்கிற தெய்வமே, மறுபடியும் சந்திக்கிற தெய்வமே. அல்லேலூயா. அன்பை விட இயேசுவின் அன்பு இங்கே முந்தி நிற்கிறது நான் பார்க்கிறேன். ஆமென். உன்னை சந்திக்க மறுபடியும் வருவார். எவ்வளவு தூரமாய் போனாலும் வருவார். எத்தனை முறை போனாலும் திரும்ப வருவார். ஆமென். எத்தனை முறை போனாலும், அப்பட்டமாய் கண்டு விசுவாசிக்காம தூரமா போனாலும் மறுபடியும் அவர் வருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இப்ப முதல் வார்த்தையில நம்ம கவனிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த காலை வேளையிலே அவரை விட்டு தூரமான போன பிள்ளைகளை சந்திக்கும்படி வந்திருக்கிறது. நீ ஜெபத்திலே தூரமாய் போய்விட்டாய், நீ ஊழியத்தை விட்டு தூரமாய் போய்விட்டாய், அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டாய், ரட்சிப்பை விட்டு தூரமாய் போய்விட்டாய், உடைய பழைய காரியங்களுக்கு திரும்பி விட்டாய். இயேசு என்ன நேசிப்பாரா? இயேசு உன்னை நேசிக்கிறார். மறுபடி உனக்காக இயேசு வந்திருக்கிறார். இதோ வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்கிறாயா மகனே? என் சத்தத்தை கேட்கிறாயா விசுவாசியே? உன் இருதய கதவை திறப்பாயானா உனக்குள்ளே வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக மறுபடி இயேசு உன்னை சந்திக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சிந்தித்து பார்த்தேன், இங்க பேதுரு ஏன் பின்மாற்றமாய் போக வேண்டும்? ஏன் பேதுரு இவ்வளவு வெளிப்பாடு கிடைத்திருந்தும் ஒருவன் பின்மாற்றமாய் போக முடியுமா? ஏன் இந்த பின்மாற்றம்? 2 முறை உயிர்த்தெழுந்து வீட்டுக்குள்ளே வந்தேன் என்று சொன்னார். என் கையை பார், என் விழாவில் உன் கையை போடு என்று உயிருள்ளவராக தன்னை காண்பித்தார். இவ்வளவாய் தேவன் தன்னை நிரூபித்திருந்தும் எப்படி பேதுருவால் அதை நம்ப முடியாமல் போனது? எப்படி பேதுருவால் அந்த இயேசுவை தூக்கி போட்டுட்டு படகுக்கு பின்னாடி போக முடிந்தது? அப்போஸ்தலர்கள் என்று சொன்னார். சீமோனாயிருந்தா நீ பேதுரு கற்பாறையாயிருப்பாய் பெயரை மாற்றினார். 3 வருஷம் போஷித்தார், சோறு போட்டார், வஸ்திரம் கொடுத்தார், ஆதரவளித்தார், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாவற்றையும் தந்தார். மரித்தது மாத்திரமல்ல, உயிர் தெழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராகவும் காண்பித்தார். இதற்கு பிற்பாடும் பேதுருவை ஏனையா உன்னால் எப்படி உன்னால் பின்மாற்றமாய் போக முடிந்தது? ஏன் போக முடிந்தது? அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி போக முடிந்தது? எப்படி அந்த எண்ணம் அவனுக்குள்ளே தோன்றி இருக்கக்கூடும்? இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு காரியம்தான். இயேசு 2 முறையும் தரிசனமாகி வந்த பொழுது உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக தான் சொன்னார். வேற ஒண்ணும் சொல்லல. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்னமோலாம் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க, நீங்க பாம்புகளை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீங்க, நீங்க அப்படி செய்வீங்க, நீங்க இப்படி செய்வீங்க. நான் போறேன், பரிசுத்த ஆவியை அனுப்புறேன், நான் திராட்சை செடி, என்ன இல்லாம ஒருவன பிதாவினிடத்துல வரோம், நான் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். உங்களை வெறுப்பாங்க, உங்களை இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். இவ்வளோ வார்த்தை உயிரோட இருக்கிறப்ப பேசினவரு உயிர் தெழுந்த பிற்பாடு வந்தாரு 2 வாட்டி. 2 முறை வந்து என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவது, உங்களுக்கு சமாதானம் உண்டா. அல்லேலூயா. ஆனா உயிரோட இருக்கும்போது என்னையா சொன்னாரு? நீ விதைக்க வேண்டாம், நீ அறுக்க வேண்டாம், காட்டு புஷ்பங்களை பார்,
ஆகாயத்து பறவைகளை பார், அவைகளை எல்லாம் போஷிக்கிறனே, உன்னை காப்பாற்ற மாட்டேனா? உனக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா? உனக்கு நான் ட்ரெஸ் கொடுக்க மாட்டேனா? ட்ரெஸ் பத்தி பேசினாரு, சாப்பாட்டை பத்தி பேசினாரு. நீங்க பெரிய ஜாதியா இருப்பீங்க, ஆசீர்வாதங்களை குறித்து பேசினாரு. ஆனா உயிர் தெழுந்து வந்து என்னத்தை பேசினாரு? சமாதானம். துட்ட பத்தி ஒண்ணுமே பேசலையே. இப்படி எப்படி காப்பாற்றப்படுவோம் அதை குறித்து ஒண்ணுமே பேசலையே. அல்லேலூயா. நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை இதுதான். எல்லாத்தையும் யோசித்து பார்த்தான். 2 தடவை இயேசுநாதர் வந்தாரு. 2 தடவை வந்தப்போ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா உயிரோட இருந்தப்போ என்ன காப்பாத்தினாரு? என் பொண்டாட்டியை காப்பாத்தினாரு, என் மாமியாருக்கு ஜுரம் வந்துச்சு அவளுக்கு கூட சுகம் கொடுத்து என் குடும்பத்தையும் காப்பாத்தினாரு. ஆனா இப்போ வந்துட்டு சமாதானம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், அவன் வீட்டுல சம்பாதிச்சு வச்சிருந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருக்கும். இப்ப யோசித்து பார்த்தான், இயேசுநாதர் 2 வாட்டி வந்தப்போ நீ ஊழியம் செய்ய, உனக்கு நிறைய காணிக்க கிடைக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஒண்ணும் சொல்லல. சோ இவரு நமக்கு எதுவும் ஏற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தலுக்கு எதுக்கு கொண்டு போற மாதிரி தெரியல. அதனால நாம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம். இந்த பின்மாற்றம் எங்க வந்து தெரியுமா? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம். இந்த குறைய, இந்த மாம்சத்துக்குரிய நினைக்கும் பொழுதுதான் அவனுக்குள்ள இந்த பின்மாற்றம் வந்துச்சு. தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். சமாதானத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. வீட்டுல பொண்டாட்டி போனா உனக்கு சமாதானம் உண்டாவதாக கேட்டா கட்டித்துக்கு அடிப்பா. அவகிட்ட போய் இன்னைக்கு இயேசுநாதர் வந்தாரு, என்ன பார்த்து சொன்னாரு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதனால நான் சொல்றேன் உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அவ சொல்லுவா சமாதானம் வரையா, சோத்துல சோறு பானையில சோறு எப்படி வரும்? அவன் சிந்தித்திருக்க கூடும், யோசித்திருப்பா எப்படி குடும்பத்தை எப்படி நம்ம நடத்துவது. இப்போ ஒரு முடிவு செய்யறோம், பழைய தொழிலுக்கு திரும்ப போவோம். அல்லேலூயா. பழைய வேலைக்கு திரும்ப போவோம். நான் சொல்றேன், இயேசுவை நம்பி நீங்க வந்திருப்பீங்கன்னா பழைய காரியத்துக்கு மறுபடியும் திரும்பாதீங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய காரியங்களை நினைச்சு, மாம்சத்துக்குரிய தேவைகளை நினைச்சு ஒரு நாளும் பழைய காரியத்துக்கு திரும்ப கூடாது. ஆவியிலே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். பைபிள் சொல்லுது, நீ மாம்சத்தினால் நடத்தப்படாம ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நடத்த வேண்டும். இவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்தான். ஒரு மனிதனுக்குள்ளே பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற நிலைமை எப்படி வருகிறது? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கும் பொழுது என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், இப்படி நினைக்கும் பொழுது நாம பழைய வாழ்க்கைக்கு நேராய் திருப்பப்படுகிறோம். 2 தரிசனங்களை பார்த்தோம். 2 தரிசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தோம். பேதுருவே, உன்னால் எப்படி திரும்பி போக முடிந்தது? அவருடைய மாம்சத்தின் தேவைகள். நான் சொல்றேன், 2வதா கர்த்தர் உன் மாம்சத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சத்தியமா ஒருத்தரை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கலப்பை மேல கையை வச்சிருக்கிற உன்னை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆமென். இயேசு ஆண்டவரை நம்பி வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறைவுக்குள்ள போகாது. தேவன் நிறைவுக்குள்ளே நடத்த வல்லவராக இருக்கிறார். மாம்சத்தில் இந்த தேவனை நம்பி வந்து ஒன்னும் கிடைக்கலன்னு திரும்புவோமானா அது ஆகாது. பேதுரு திரும்பி போனான். அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் மாம்சத்தின் காரியங்களை சிந்திக்க மாட்டோம். ஆமென். சாப்பாடு இல்லையே, வாடகை கட்ட முடியலையே, வீட்டின் தேவைகளை சந்திக்க முடியலையே, அப்படின்னு திரும்ப மாட்டோம். இயேசு நடத்த வல்லவராக இருக்கிறார். இயேசுங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் மரித்த பொழுது இருந்த மாதிரி தான் உயிர் தெழுந்த பிற்பாடு இருக்கிறார். என்ன கேட்டா, மரித்ததை விட உயிர் தெழுந்த இயேசு இன்னும் வல்லவர் வருகிற தேவனாக, மரணத்தை ஒருபடி ஜெயித்த தேவனாக ஆமென் நிற்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவதாக நம்ம விசுவாசிப்போமானா, பேதுரு ஏன் திருப்பப்பட்டான், பேதுரு ஏன் பின்வாங்கி போனான்? மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்ததினாலே. ஆமென். மூன்றாவதா ஒரு தியானம் சொல்றேன். 2வது வசனத்திலே சீமோன் பேதுருவும் அவனோடு கூட 7 பேரும் பின்மாற்றத்துக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த பின்மாற்றமா போறவன் தனியா போயிடணும், வெளியே போகணும்னு நினைக்கிறவன் தனியா போயிடணும், கூட இருக்கிற ஆளை கெடுத்துட்டு போயிடக்கூடாது. போகணும்னு நினைச்சா வாயை மூடிக்கிட்டு போயிடணும், வெளியே இருக்கிற ஆளை கெடுத்துட்டு போயிடக்கூடாது. இவன் வாய் திறந்தான், நான் மீன் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. உடனே எல்லா கேஸ் சொல்லிச்சு, நாங்களும் வருகிறோம். அப்போ நமக்குள்ள பின்மாற்றமான சூழ்நிலையின் வார்த்தைகள் வருமானா அத கூட்டத்தின் மத்தியில் சொல்லவே கூடாது. அவங்க 7 பேரோட ரத்த பழியும் உன்னால வந்துடும். அவங்க 7 பேரும் பின்னாடி போனதுக்கு கர்த்தர் உன்னை சேர்த்து வச்சு உதைப்பார். அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வேத பகுதியை வாசித்துட்டு எனக்கு ஒரே சிரிப்புனா சிரிப்பு, அப்படி சிரிப்பு. 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இப்ப எடுக்க வேண்டாம், பரவாயில்ல, மத்தேயுல நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அங்க எழுதியிருக்கு, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாம, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி வருமா. அல்லேலூயா. எது? சத்தமா சொல்லுங்க. பேய். பேய் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போச்சுன்னா அது வெளியே போய் தேடுமோ, நம்ம இருக்கிறதுக்கு எந்த இடம் நல்லா இருக்கு, இந்த பிரதர் விட்டு வெளியே வந்துட்டோம், அந்த பிரதர் ரொம்ப அழகா இருக்காரு, அந்த பிரதர் நமக்கு சூட்டபிள் ஆவாரா அப்படின்னு தேடுமோ அது போய். அல்லேலூயா. அங்க போனா அவர் சூட்டா இருக்க மாட்டாரு, அவர் பார்க்கதான் ஃபிட்டா இருப்பாரு, ஆனா உள்ள பார்த்தா பயங்கர நல்ல வல்லமையா இருக்கிறதால சூட் ஆக மாட்டாரு. அது சொல்ல, இவன் நமக்கு வேஸ்ட், அந்த நம்ம இருந்த இடம் சூப்பர், நம்ம கேட்டதெல்லாம் அவன் கொடுத்தாயா. நான் உள்ள சிகரெட் பிடிக்கணும்னு நினைச்சா அவன் வெளியே பிடிச்சான், நான் தண்ணி அடிக்கணும்னு நினைச்சா அவன் தண்ணி அடிச்சான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த ஆள் எனக்கு நல்ல சூட்டபிள், நான் நினைச்ச பாவங்களுக்கு எல்லாம் சூட்டபிளா இருந்தான் அந்த ஆள், ஆனா இந்த ஆள் இல்ல. அதனால நான் விட்டு வந்த என் வீட்டுக்கே திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி வருமா. அங்க வந்து பார்த்தா அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு அது என்ன பண்ணுமா, இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு இந்த வீடு, வா வா வான்னு 7 பிசாசத்திற்கு கொண்டு வந்துருமா. அல்லேலூயா. இத வாசித்துட்டு நான் எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஏன்? சில பிசாசெல்லாம் துரத்தாம இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பிசாசு போய் 7 பிசாச கூட்டு வந்துரும் பாருங்க. 7 உள்ள கூட்டு வந்தா இப்ப 8 பிசாசு வல்லமை ஆகி போச்சு. இப்ப பாஸ்டருக்கு தான் கஷ்டம். அதை விட ஒரு பிசாசை கண்டுக்காம இருக்கிறது நல்லது. இத கைய வச்சு எனக்கு அவ்வளவு சிரிப்பா வந்துருச்சு. ஆண்டவரே, இது என்ன கொடுமை, இது இருக்கிற ஒண்ணு இது ரொம்ப குறைச்சலுக்கு ஒதுக்கிடுன்னு துரத்தி அமிச்சேன்னா இது என்ன வெளிய போய் இன்னும் 7 கூட்டு வரும். இப்ப எனக்கு தான் பிரச்சனை. ஆல்ரெடி நானும் பரவாயில்ல, ஒரு பிசாசு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப எத்தனை பிசாசு வந்துருச்சு சொல்லுங்க? 8. இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க? இருக்கிற ஒண்ணு அப்படியே விட்டு இருந்தேன்னா பிரச்சனையே இல்லை. சரி, இது வேற விதமா தியானம், அதுக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லை. அப்ப விசுவாசிங்க, நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியே வரும் பொழுது அதுக்கு கொஞ்சம் பலம் கூடிடுது. ஆனா அந்த பொல்லாத கிரியைகளை உள்ளே வச்சு அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தி இல்ல, உள்ளே வச்சு அதை அழிச்சணும். ஆண்டவரே, அதுதான் பவுல் சொன்னா, இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், என்னை சிலுவையில் அறைஞ்சு வச்சிருக்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் வெளிப்படுத்தணும்.
வெளிப்படுத்துறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி 3வது வசனத்துல நான் என்ன செய்ய போறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே, இதாங்க எனக்கு புரியல, சொன்ன உடனே எப்படி படகு வளைய ரெடியா இருந்துச்சு? இப்பதான் டிசிஷன் எடுக்கிறான், நான் மீன் பிடிக்க போறேன். உடனே 7 பேர் சொல்றான் நாங்களும் வரோம். போன உடனே பார்த்தா மீன் பிடிக்க படகு வளையும் ரெடி. உடனே பைபிள் சொல்லுது, சில வார்த்தையெல்லாம் கவனமா வாசிங்க. உடனே அவர்கள் படகு, அப்ப படகு ஆல்ரெடி. அப்ப இந்த கேடு என்ன பண்ணிருக்குன்னா, முன்னாடியே படகை ரெடி பண்ணி வச்சுட்டு, முன்னாடியே வலைய ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்ப வந்து பேசுது நான் மீன் பிடிக்க போகிறேன். என்ன ப்ரிப்பேர் பிளான்? இதான் பிளான் போல. ஆல்ரெடி ரெடியா இருக்கலாம். பைபிள் சொல்ல உடனே அவங்க போய் யார்கிட்டயாவது படகு கேட்டாங்க, இல்ல வலைய கேட்டாங்க, அப்படி எழுதியிருக்காங்க இல்லையே. பைபிள் சொல்ல நாங்களும் வருகிறோம், வரீங்களா வாங்க. சொன்னாங்க, ஓ இப்ப நமக்கு இயேசுநாதருக்கு அப்புறம் குட் லீடர் பீட்டர் தான். ஏன்னா சொன்னவனே ரெடியா, அவர் அற்புதம் செஞ்சு படகு வர வைப்பாரு, இவரு தில்லமுள்ள பண்ணி படகு வர வச்சுக்கிறாரு. முன்னாடியே ஏற்கனவே வாங்கி ரெடி பண்ணிட்டாரு, படகு வலை ரெடி. பைபிள் சொல்லுது வாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஐயோ இயேசுநாதர் டபுள் மடங்கு போசிக்கிறாரு பேதுரு. என்ன பேதுரு 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 உங்களை மாதிரி வருமா பேதுரு? சூப்பர் பேதுரு, அமேசிங் பேதுரு, இப்படி எல்லாம் புகழ்ந்திருக்க கூட ஒரு வேலை. இவன் வர்றதுக்கு முன்னாடி பாரு, நம்ம வந்து அங்கே போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை, படகு. மூன்றாவதா இங்க ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த பயலுங்கெல்லாம் இதே கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிருந்தவனுங்க. நான் சில இப்ப கொஞ்சம் கேஷுவலா இறங்குறேன் மெசேஜுக்குள்ள. இந்த பயலுங்கெல்லாம் கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிருந்தவனுங்க. இந்த மீன் பிடிச்சிருந்தானுங்களே, அப்ப இயேசுநாதர் வந்தார். என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே பைபிள் சொல்லுது, அவர்கள் படவை விட்டு இறங்கி அவருக்கு பின்னே சென்றார்கள். இப்ப நான் என் தியானத்துல தியானிச்சேன், படவை விட்டுட்டு இறங்கி இயேசு பின்னாடி போனான். திருப்பி அவனுக்கு படகு எங்க இருந்து கிடைச்சது? படவை விட்டுட்டான், வலைய விட்டுட்டான். இயேசுநாதர் கூப்பிட்டாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஊழியத்துக்கு வந்துட்டான். இப்ப மறுபடியும் மீன் பிடிக்க போற படவை எங்க கிடைச்சது? அப்பதான் நான் சன நேரத்துல யோசிச்சப்ப கன நேரத்துல என் மண்டல உதிச்சுது. என்ன தெரியுமா? இந்த பேதுரு போகும்போது சொல்லிருப்பான், மாமா கிட்டயோ மச்சான் கிட்டயோ, நான் இவரை நம்பி போறேன், இத நீ ஓட்டு, இந்த போட்ட நீ ஓட்டு. திடீர்னு இவரு கை விட்டாருன்னா வருவேன், ரிட்டர்ன் கொடுத்துரு, கொடுத்த திருப்பி வருவேன். திருப்பி வருவேன். திடீர்னு என்ன நடக்குமோ தெரியாது. இவரு திடீர்னு எங்கிருந்தோ வந்தாரு, நாசரேத்தூர்ல இருந்து வந்தாரு, ஊழியத்துக்கு வந்தாரு, என்னென்னமோ செஞ்சாரு. ரைட், ஓகே, சொல்ற வார்த்தைலாம் நல்லாதான் இருக்கு. சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் சொல்ற வார்த்தைலாம் நல்லாதான் இருக்கு, போறேன். பட் திடீர்னு அவர் கை விட்டாருன்னா வருவேன். என்ன வச்சுட்டு வந்துக்கிறீங்க? விட்டா முழுசா விட்டுட்டு வரணும். சில பேர் அப்படி விடுறதில்லை. இயேசுநாதர் பேசி என் காதுல, கழுத்துல, மூக்குல, நாக்குல இருக்கிறதெல்லாம் கலத்தி பீரோல வைக்க சொன்னார். வச்சுட்டேன், வருவேன், திருப்பி வருவேன். நான் சொல்றேன், இந்த வாரம் ஒரு காணிக்கை பெட்டி அடிக்கிறோம், பொருள் வாய் வச்சு அடிக்கிறோம், நல்ல ஒரு நகையெல்லாம் உள்ள போடுற மாதிரி. நீ கலத்தி திருப்பி வருவேன் அப்படின்னு வச்சுட்டு வரக்கூடாது, இங்க வச்சுட்டு போகணும். அல்லேலூயா. இப்ப என்ன கொடுமை ஆயிப்போச்சுன்னா, இங்க வச்சா கூட உத்தரவாதம் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. இங்க வச்சா கூட திருப்பி கேக்குறாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை, இப்ப எனக்கு ப்ராப்ளம், நான் கொடுத்த ஆஃபரிங் திரும்ப தான் கிடைக்கும். முழுசா விட்டுட்டு வரணுங்க. ஆமென். பழசெல்லாம் முழுசா விட்டுட்டு வரணும். அல்லேலூயா.
இவனுக்கு எப்படி அந்த உடனே படகு கிடைச்சதுன்னா உண்மை அதுதான். அவன் தன்னுடைய உறவுகளிடத்திலோ யாரிடத்திலேயோ அதை வசமாய் விட்டுட்டு இவன் வந்தான். இவனுக்கு முழுமை ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இல்ல. முழுமையா விசுவாசத்திருந்தான்னா அந்த விசுவாசத்துல உறுதியாக ஜெபத்துல இருந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவரே, விடும் பொழுது எல்லாவற்றையும் முற்றிலுமாய் விடுவோம் ஆண்டவரே. ஆமென். எதையும் திரும்புவதற்கு நாங்கள் வழியாய் எடுத்து வைக்க மாட்டோம். அனனியா சப்பிரால் பாருங்க, நிலத்தின் ஒரு கிரயத்தின் ஒரு பங்கை விற்றார்கள். ஆனா பைபிள் சொல்லுது இன்னொரு பங்கை வீட்டிலே வஞ்சித்து வைத்தார்கள். அவங்க காசு, அவங்க நிலமித்த காசு. ஆனா எதுக்காக வச்சாங்க வீட்டுல? ஒருவேளை பேதுரு நாளைக்கு யோவான் நாளைக்கு நம்மள சரியா நடத்தலன்னா, அங்க வர காணிக்க நம்ம குடும்பத்துக்கு பத்தலன்னா, இந்த பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாங்கி வச்ச வீடு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சம்பாதிச்சு நம்ம போட்டு வச்சிருக்கிற ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கிற அந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன், இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டா இயேசுவுக்கு முழுசா விடுவோம். ஆமென். நமக்குன்னு சுயமா சிந்திச்சு அடையும் நம்ம அப்படி நடக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இவங்க மாம்சம், இவங்க மாம்சத்துல இருந்த எண்ணம் அதுதான். பைபிள் உடனே அவர்கள் படகு ஏறினார்கள். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம், விடியற் காலமான போது இயேசு கரையிலே. ஹல்லேலூயா. எப்ப போனாங்க? நைட். ஏன் இல்ல, யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ஆல்ரெடி 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டோம். இயேசுநாதர் கூட அவரை பாஸ்டர்ட்டாங்க, நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர்ட்டாங்க. இப்ப நம்ம போட்ல ஏறி மீன் பிடிக்கிறவங்க எவனாவது பார்த்தா என்ன சொல்லுவான்? 3 வருஷம் போன வாரெல்லாம் என்னமோ இயேசுநாதர் அற்புதம், வல்லமை, ஜெபம், எலியாவின் தேவன், என் தேவன் பாட்டெல்லாம் பாடுங்க. பேர நைட்ல மீன் பிடிக்க போறீங்க, சாட்சி கேட்டுரும். தப்பு பண்ணா நைட்ல யாருக்கும் தெரியாம அப்படியே ஏறி, அப்படிதான் நினைக்கிறேன் நான். நைட்டோட நைட்டா கடலுக்குள்ள போயிட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் யார் தெரியுமா? வெளிச்சமாக்கி எல்லாரும் முன்னாடி காண்பிச்சுவாரு. என்ன நினைச்சானா, நைட்டு போய் மலைய போட்டு பிடிச்சு இழுத்துட்டு வந்து 3-4 மணிக்கெல்லாம் கரைக்கு வந்துட்டு மீன் அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி வச்சிருப்பான் 2 அசிஸ்டன்ட். அவனுக்கு மீனை வித்து இது எப்படி சொல்லுவே நீ அப்படி நான் அப்படி நிக்கிறேன். அப்படி இயேசுநாதர் மாதிரி இந்த விவேகானந்தர் கன்னியாகுமரியில போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நான் நின்றுவேன், நீ பித்து வித்து இப்படி போடு. இவன் நைட்டோட நைட்டா செய்யலாம் நினைச்சான். ஆனா இயேசுநாதர் நைட்டு ஃபுல்லா மீனை கிடைக்காம போச்சு. பார்த்தா விடிஞ்சு போச்சு. இப்போ நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 அடிக்கிற மாதிரி. இப்ப பார்த்தா வெளுத்து போச்சு சாயம். ஹல்லேலூயா. இந்த பாவம் செய்யறவெல்லாம் இருட்டுல தான் செய்வோம், யாருக்கும் தெரியாம மறைவா செய்வோம். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் அந்தரங்கத்தில் மறைந்திருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். ஆமென். வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். இதுல இந்த வேத பகுதியில் நிறைய சத்தியங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அவ்வளவுதான். இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற கண்டிப்பா உபதேசங்களை நீங்க உங்களை திருத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எதையும் நாங்கள் மறைவிலே செய்ய மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதனாலும் வெளிப்படையா செய்வோம். ஆமென். மறைச்சு செய்ய மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. மறைவான வாழ்க்கை வாழ அல்ல, வெளியரங்கமான வாழ்க்கை வாழவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை வெளியரங்கமான வாழ்க்கை ஆண்டவர் வாழ வைக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். இடத்துல சொன்னாங்க ஒரு முறை, இப்படி சபைக்கு எல்லாம் வந்து கண்ணு வச்சிட போறாங்க. எல்லாம் வந்து கண்ணு வச்சிருப்பாங்க. இந்த சபையில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இந்த சின்ன சபையில ப்ரொஜெக்டர் வச்சிருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, இன்வெர்டர் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு. கண்ணு வச்சிட போறாங்க. வைக்கட்டும் தான் கூப்பிடுறேன் நான். எனக்கு ஒன்னும் பயம்லாம் இல்லை. நீ கண்ணனாவை எதனாவை உன் காலவை, எனக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இங்க படுமானா
கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். உன் நினைவு எப்படினா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உன் பாதம் இயேசு அறிவிக்கிற பாதமா அது பட்டுச்சுனாலே இது ஆசீர்வாதமா மாறிடும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறைச்சல வெளிப்படையாய் வெளியரங்கமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுக்குதான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். யாருக்கும் தெரியாம செய்யறதுக்கு இயேசு நம்மை அழைக்கவில்லை. புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எதை செஞ்சாலும் வெளிப்படையாய் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் வாழுங்க. வெளியரங்கமான வாழ்க்கை ஆசீர்வாதமானது. ஆமென். ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமானது. பைபிள் சொல்ல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. மறைச்சு மறைச்சு வாழ்றவனுக்கு பைபிள் சொல்லுது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் வெளிச்சத்தில் நடந்தாதான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறான். இருட்டில் நடக்க கூடாது. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா? அப்ப ஒளியில் நடக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவங்க இருட்டுல போக காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு பயந்து மறைத்து இந்த கிரியைகளை செய்தார்கள். மறைத்து, தன்னை மறைத்து கொண்டு இந்த காரியங்களை செய்தார்கள். விடியற் காலமான போது இயேசு கரையிலே, இயேசு எப்பொழுது வந்து நின்று இருப்பார்? எப்பொழுது நின்று இருப்பார்? இயேசு எப்பொழுது வந்து நின்று இருப்பார்? கேட்ட கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில், அவங்க எப்போ என்னை விட்டுட்டு படம் எடுத்துக்கிட்டு போனாங்களோ அப்போல இருந்து நான் கரையில தான் நிக்கிறேன். அவன் திரும்பி வருவான் அப்படின்னு ஒரு தகப்பனுடைய இருதயம் நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உனக்காக எனக்காக நின்று கொண்டிருக்கிற தேவன். ஆமென். அவர் எத்தனை மணி நேரம் நின்னாரோ, அவருக்கு கால் வலித்ததோ வலிக்கவில்லையோ, இரவு முழுவதும் ஒருவேளை அவர் நின்றிருப்பாரானா, அவர் கால் வலித்தும் அவர் உட்காரவில்லை. நின்று கொண்டே இருந்தார், நின்று கொண்டே இருந்தார். அவர் நல்ல எஜமான், அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல சிநேகிதன், அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. உனக்காக எனக்காக திறப்பிலே நிற்கிற தேவன். ஆமென். உனக்காக எனக்காக நம்முடைய வருகை எதிர்பார்த்து நிற்கிற தேவன். அவர் உட்கார்ந்திருந்தா யார் என்ன சொல்லி இருப்பாங்க? யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கலாமே. இல்ல, அவர் சிங்காசனத்தையே சுதந்திரமா வைத்திருக்கிற தேவன் பரலோக சிங்காசனத்தை வைத்து உட்கார்ந்து இருக்கலாமே. இல்ல, அவர் நின்றிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்காக எனக்காக ஆண்டவர் இப்பொழுதும் நாம் திரும்பி வருவோம் என்று நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம் என்று கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும், நம்முடைய கால்கள் அவரை நோக்கி ஓடி வரும், நம்முடைய கைகள் அவருக்காக ஊழியம் செய்யும். நாம் பாவ வாழ்க்கையை வெறுத்து இயேசுவின் பக்கமாய் வருவோம் என்று அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் இயேசு என்ற சீஷர்கள் தெரியல. பின்மாற்றமாய் போனவனுக்கு, பழைய வாழ்க்கையை ஆசைப்பட்டு போனவனுக்கு கரையில நிக்கிறது இயேசு தெரியல. பாருங்க, தெரிந்திருக்கணும். உண்மையா பார்த்தா தெரிஞ்சிருக்கணும். ஆமென். நம்ம உனக்கு இயேசு பக்கத்தில் இருந்தா கூட தெரியாது. நீ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடு. அப்பொழுதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசு என்ற சீஷர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆமென். விடிஞ்சிருச்சு, தெரியல. இவங்களுக்காக கலக்கம், ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு மீன் கிடைக்கல, அந்த விரக்தி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு நிற்கிறார். இப்ப இயேசு கேட்கிறாரு, பிள்ளைகளே, உங்களிடத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அல்லேலூயா. புசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்பொழுது இயேசு சொல்றாரு, நீ படகுக்கு வலது புறமா வலைய போடு. ஆமென். அப்போ இங்க இன்னொரு வார்த்தை புரியுது நமக்கு. நம்ம இயேசுவை விட்டு போனோம்னா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இயேசுவை விட்டு போனா ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் இயேசுதான். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த மகிமை,
இந்த கிருபை, இதுக்கெல்லாம் காரணம் இயேசுதான். அவங்க என்னைக்கு இயேசுவை விட்டு நாத்தம் பிடிச்ச வாழ்க்கைக்கு போனாங்களோ, அல்லேலூயா, திரும்பி போக கூடாது. அது என்ன வாழ்க்கை தெரியுமா? நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை. என்ன படகுல அதுல என்ன எடுக்கும்? நாற்றம் தான் இருக்கும். அதுல பழைய மீன் தானே கிடக்கும், மீனோட வாசனை தானே இருக்கும். அது நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு போனா ஒண்ணுமே இல்லை. பைபிள் சொல்லுது, அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். நான் சொல்றேன், உங்க சுய பிரயாசத்தினால உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது பிரதர், ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா, உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. நீ சுய பிரயாசத்தினால, சுய முயற்சியினால, நீ சேர்த்து வச்சதுனால, நீ எடுத்துக்கொண்டதுனால ஏதாவது நடக்கும் இன்னைக்கு நினைப்பாயானா, அதை இன்னையோட சிலுவையில் அடிச்சிரு. அல்லேலூயா, என் சுய பிரயாசத்தினால் ஒன்றும் நடக்காது. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு, நான் இல்லாம உன்னால ஒரு மீன் கூட கரைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இல்லாம நீ சம்பாதிச்ச 10 ரூபாயை கூட எடுத்துட்டு உன்னால வீட்டுக்கு வர முடியாது. கர்த்தர் பெரியவர். ஆமென். நாம் சம்பாதித்த சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது தேவன் கொடுத்த கிருபை. ஆமென். அது வட்டிக்கார கைகள போகாம, ஆண்டவர் அநியாயக்கார கையில கொடுக்க விடாம நம்ம கையில கொடுத்திருக்கிறாரே, அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அது கிருபை. சம்பாதித்த சம்பாத்தியம் கையில நிக்கிறது கிருபை. கிடைச்ச வேலை நிறைச்சு நிக்கிறது கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. தேவன் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எழுதி வச்சிடும், ஆண்டவரே நீர் இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. என் முயற்சியால் நடந்துருமா? நடக்காது. என் பலத்தால் நடந்துருமா? நடக்காது. என் அனுபவத்தால் நடந்துருமா? நடக்காது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துவிடும். இயேசு வாழ்க்கை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துவிடும். அல்லேலூயா. இதை தீர்க்கமா எழுதி வச்சுக் கொள்ளுங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும் விசுவாசிங்க. இயேசு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நம்ம 2 கையெழுத்து சொல்லுவோம், இயேசு இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை நாங்க அப்பா எங்க மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையா எங்க ஜெபமாய் சொல்லுகிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒரு சம்பாதித்த சம்பாத்தியத்தை கூட வீட்டுக்கு கொண்டு வர முடியும். என் வீட்டுக்கு வந்திருக்கிற அரிசிக்கு காரணம் நீங்க ஆண்டவரே. என் வீட்டுல இருக்கிற பருப்புக்கு காரணம் நீங்க ஆண்டவரே. என் வீட்டுல இருக்கிற சேர் நாற்காலிக்கெல்லாம் காரணம் நீங்க ஆண்டவரே. என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி இயேசு இருக்கிறார். என் சபையில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி இயேசு இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பின்னாடி இயேசு இருக்கிறார். என் சுய ஞானமோ, என் சுய பலமோ இந்த ஆத்துமாக்களை இங்கே அழைத்துக் கொண்டு வரவில்லை. ஆண்டவரே நீதான் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு. ஆமென். முழு நிச்சயமா ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆழமா விசுவாசிப்போம். ஆழமா விசுவாசம். சுய பலம், சுய பக்தி, சுய திட்டம், சுய நோக்கம், ஆமென், இது எல்லாம் சாதிக்காதது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சாதிச்சார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், படகுக்கு வலது புறமா வலைய போடுங்க. ஆமென். அப்ப இவங்க இதுவரைக்கும் இடது புறமா போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல. மீன் பிடிக்க போனவன் ஒரு புறம் மாத்திரம் பிரயாசப்பட மாட்டான். ஏன்னா அங்க போனது மொத்தம் 8 பேர். 8 பேரும் நான் விசுவாசிக்கிறேன் திசைக்கு இருவராக, ஒரு முன்புறத்தில் இருவர், பின்புறத்தில் இருவர், வலப்புறத்தில் இருவர், இடப்புறத்தில் இருவர், சேர்ந்து 8 பேரா பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒரு மீனும் அகப்படவில்லை. இப்படியா? ஒரு கடலுக்குள்ள ஒரு மீன் கிடைக்காதா? அதுவும் இரவு நேரத்தில் ஒரு மீன் கிடைக்காதா? ஏதாவது ஒரு இனம். பைபிள் எந்த எழுதிருக்கு? இவங்களுக்கு 153 வகையான மீன் கிடைச்சது. அந்த நாட்கள்ல
சொல்றாங்க 153 வகை தான் அப்ப இருந்துச்சு. ஆனா இப்போ 200க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாட்கள் 153 வகை மீன்கள் தான் இருந்துச்சாம் கடலுக்குள்ள. மொத்தம் இருந்தது அவ்வளவுதான். 153 வகையான மீன்களையும் அவங்க பிடிச்சு இழுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இது போக போக நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை, அல்லேலூயா. அந்த வலைக்குள்ள எத்தனை வகையான மீன் இருந்துச்சு? 153 வகையான. அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடல்ல வேற இனமே இல்லை, எல்லா இனத்தையும் ஒவ்வொரு ஜோடி கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லா வகையான மீனையும் கொடுத்துட்டார். அவர் சொன்ன மாதிரி போட்டா எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார். ஆமென். அந்த கடலுக்குள்ள அவ்வளவுதான் இருக்கா, அது எல்லாத்தையும் உனக்கு இழுத்து கொடுத்துருவார். அல்லேலூயா. ஒண்ணு ரெண்டு இல்ல, அதுக்குள்ள கடல்ன்றது இந்த பூமியை குறிக்கிற ஒன்றா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இயேசு சொன்ன மாதிரி நீ வளைய போடு, எல்லா வகையான ஆசீர்வாதமும் உன் படகுக்குள்ள வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இவங்க வலைய போட்டாங்க, இரவு முழுவதும் மீன் கிடைக்கல. மீன் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? எப்படி ஒரு மீன் கூட எப்படி கிடைக்காம போச்சு? நான் விசுவாசிக்கிறேன், இயேசு மீனுக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். எங்க வேணா மரியாதையா போங்க வாங்க. இந்த பேதுரு போய் போட் எடுத்துன்னு போயிருக்கிறான், அந்த சரௌண்டிங்ல ஒருத்தர் கூட உள்ள என்டர் ஆகக்கூடாது. அல்லேலூயா. என்னை விட்டுட்டு, என் அழைப்பை விட்டுட்டு, நான் கொடுத்த அபிஷேகத்தை விட்டுட்டு இவன் போட் எடுத்துன்னு போயிருக்கான். நீ பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் போட்டு கூட போ, சீமோன் பேதுரு போட்டு போறாரு. இத சொல்லுவார். உன்னை சுத்தி சுத்தி வந்த ஆசீர்வாதத்துக்கு இப்படி ஒரு கட்டளை கொடுப்பாரு. பக்கத்தில் இருக்கிற பைத்தியக்காரன் வீட்டு பக்கம் கூட போ, ஆனா இந்த பரிசுத்தவான் பக்கம் போயிடாது. இல்லன்னா ஒரு மீன் கூட கிடைக்காம இருக்குமாங்க? ஆமென். ஒரு மீன் கூட கிடைக்கலங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஆண்டவர் மேல இருந்து அப்படின்ட்டு இருப்பாரு, ஒரு வட்டம் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. பேதுரு போட்டு இப்படி நிக்குது, ஒரு வட்டம். மீனெல்லாம் இங்க வரைக்கும் வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், அப்படி போயிட்டு இருக்கும், இப்படி வந்திருக்கும், அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும், இப்படி வந்திருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு சொன்ன ரூல் என்ன? மீனே கேக்குது, நீங்க கேட்க மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, மீன் எல்லாம் உள்ள வரவே இல்லை, வரவே இல்லை. கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சில நேரம் அணை கட்டி வைப்பார். சொல்லுங்க, அணை கட்டி வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன் நீ உன் பலத்தை வச்சு யோசிச்சுட்டு இருக்கல? வாட்ஸ் அ பிளான்? மாஸ்டர் பிளான், பாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் வேணாம், பாஸ்டர் பிளான் வேணாம். ஆமென். ஏசப்பா பிளான் தான் நமக்கு வேணும். அவர் சொல்றாரு, இப்போ ஒரு மீன் கூட வரலையா, கிடைக்கல. அப்ப ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவன் வீட்டு பக்கம் போயிடாதேன்னு ஆசீர்வாதம் சொல்லி வைப்பாரு. நீ அவன் வீட்டு பக்கம் நான் சொல்ற வரைக்கும் போகவே கூடாது. கர்த்தர் இப்படி எத்தனை பேருக்கு இன்னைக்கு கட்டளை கொடுத்திருக்காரோ தெரியல. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு சொல்றேன், ஏசப்பான்னு காலில் விழுந்துருங்க. ஆமென். அப்பதான் மீன் உள்ள வரும். அல்லேலூயா. சும்மா வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஒண்ணும் நடக்காது. சொல்றேன், காலில் விழுந்துருங்க. ஆண்டவரே உண்மை தவிர வேறு கதை இல்லை. இங்க இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுங்க, படகுக்கு வலது புறமா இயேசு என்ன சொன்னாரு? வலைய போடுங்க. ஆமென். நான் அந்த இடத்துல என்ன சொல்லிருப்பேன்? ஏசப்பா, நான் மீன்காரன், எனக்கு தெரியாதா? ஏசப்பாவுக்கு ரூல் சொல்லி கொடுத்திருப்பேன். நீங்க என்ன வலது புறம் சொல்லிட்டீங்க? உள்ள விட்டு ஒரு ஆட்டாட்டி இருப்பாங்க, அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் செஞ்சு பார்த்து அப்பவே கிடைக்கல. நீங்க என்ன சும்மா போடு கிடைக்கும்ன்றீங்க, இப்படி சொல்லிருப்பேன். இல்லனா கடலின் ஆழம் அகலம் அறிந்தவன் நான், அப்படி சொல்லிருப்பேன்.
ஆனா இவருக்கு இந்த பேதுரு கையில மட்டும் ரொம்ப நல்ல புத்தி ஒண்ணு இருக்குது. என்ன சொன்னாலும் டமால்னு ஊத்துருவான் கால்ல. உங்களை மாதிரியே அந்த பெல்ட் அடிப்பீங்க பாருங்க திடீர்னு. ஐயோ நானும் அப்படி அப்பா பேசவே இல்லை. யோபு கேட்டான். அந்த நேரம் பரலோகம் இறங்கி வந்து சொல்லும், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு பூமியில ஐயா சாமி இவனை போல ஒருத்தனும் இல்லை. அந்த பெல்ட் அந்த மாதிரி இங்க பேதுருவை பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் சொன்னா போனா மீன் பிடிக்க போறேன் வர்றேங்கிறானா, ஆனா சொன்ன உடனே ஒண்ணுமே கேட்காம அழுது புறாம போட்டோம். கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இரவு முழுவதும் கிடைக்காத மீன்கள் ஒரே ஒரு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, சபையில சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆமென். பல வகையான ஆசீர்வாதங்கள் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சபையில சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு, சபையில சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு, பைபிள்ல இருந்து சொல்ல கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படியணும். ஆமென். அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது பைபிள் சொல்லுது, அதை அவர்கள் இழுக்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுங்க, அதை அவர்களால் இழுக்கவே முடியவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழுக்கவே முடியாத அளவிற்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். உங்களை அப்படிதான் ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை உங்களால சுமக்கவே முடியாதுங்க. கர்த்தர் கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அது சுமக்கிறது ஐயோ என்னால முடியல ஆண்டவரேன்னுவீங்க. உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமி தாங்க முடியல, பூமி கூட சுமக்க முடியல, அவனாலே சுமக்க முடியல. அவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து அவ்வளவு கொடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் கஞ்சத்தின் தேவன் அல்ல, அவர் தாராள பிரபு. ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் கொடுத்தா அதை ஒருத்தனாலே தாங்க முடியாது. கர்த்தர் அப்படிதான் அந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிற வாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து நாம விசுவாசிக்கிறோம், தேவனை நாங்கள் இழுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இழுக்க கூட நீங்க தான் வரணும். இயேசுப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க உதவி செஞ்சாலும் அதை இழுக்க முடியும். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஆண்டவர் அபரிமிதமாய் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். I will bless you. I will bless you. I will bless you. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ என்ன மனநிலையோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் சன்னிதானத்தில் விசுவாசி, இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என்னை இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நான் தாங்க முடியாத அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இயேசு மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கலாம், ஒவ்வொருவரும் விசுவாசிக்கலாம். இது ஒரு பெரிய வேத பகுதி. இதற்குள்ளாய் பலவிதமான அர்த்தங்கள் புதைந்து கிடந்திருக்கு. ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ளும் அன்பு, எங்களை மேற்கொள்ளும் அன்பு. ஆண்டவரே, எங்களுக்காய் நிற்கிற அன்பு, எங்களுக்காய் ஒரு வார்த்தை சொல்லுகிற அன்பு, எங்களுக்காய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற அன்பு. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தி பார்க்கலாம். சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இழுக்க முடியாத அளவுக்கு தேவன் என் ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மறுபடியும் இயேசு இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே தோன்றி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இரு கரத்தை நீட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனே, அப்பா, நீ ஒரு முறைதான் வருவீர் என்று நினைப்பார்களானால் நீ ஒரு முறை அல்ல, மறுபடியும் 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 அப்பா நீ வருகிற தேவன், மறுபடியும் மறுபடியும் வருகிற தேவன். ஒரு முறை வந்துவிட்டு போகிற தேவன் அல்ல, பல முறை தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வருகிறவர். இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே தோன்றி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இழுக்க முடியாத அளவுக்கு வரும் நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கிற தகப்பனே, தேவனுக்கு மகிமையாக இவர்களை ஆசீர்வதியும். இவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது புற ஜாதிகள் இயேசு எவ்வளவு பெரியவர், இயேசு எவ்வளவு பெரியவர், இயேசு எவ்வளவு பெரியவர், சபைக்கு போனா எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும், காலாக்காமல் தலையாக்கும், மகிமைப்படுத்தும், தேவைகளை சந்தியும், குறைவுகள் நிறைவுகளாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம், வியாதி பலவீனங்கள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், தேவன் தருகிற சுகபலத்துக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனின் ஆசீர்வதியும். தேவ ஜனத்தை கர்த்தர் இன்னும் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அப்பா, எங்களுக்கு சொந்த இடத்தை அப்பா நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 1000 பேர்களோடு கூட ஆராதிக்க தேவன் எங்களுக்கு ஒரு மிக பெரிய சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்க பிரயாசத்தினால் ஒன்றும் நடக்காது, எங்க முயற்சியால் ஒன்றும் நடக்காது. இயேசு சொல்லும் போது வலையை போடுவோம், எல்லா வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கிருபையின்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிகன மகிமை நிறைவேற்றிக் கொள்ளும். ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 சீக்கிரமாய் வாரும். ஆமென். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி விடைபெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்.